எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் கிருத்திக். டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதோடைய விளைவு தான் இந்த விஜய் கிருத்திக் கார் அப்படிங்கிற சேனலில் பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போது நமக்கு நாளுதோறும் நம்ம மைவி3 பற்றின நிறையா தகவல்கள் நிறையா தரப்பு மக்கள்கிட்டேருந்து வந்துகிட்டே இருக்குது. சார் இந்த மாதிரி ஒரு வீடியோ பாருங்கள், சார் இவர் வீடியோ போட்டிருக்காரு பாருங்கள், அவங்க வீடியோ போட்டிருக்காங்க பாருங்கள், இவங்க வீடியோ போட்டிருக்காங்க பாருங்கன்னு சொல்லிட்டு நாம் போய் மைவி3 பற்றின செய்தி ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம தேடி பார்க்குறது அப்படிங்கிறத விட மக்கள் பல பேர் நம்மக்கிட்ட பகிர்ற செய்தி நமக்கு அதிகமாக இருக்குது. அவர்கள் நிறையா இன்புட் கொடுக்குறாங்க, அவங்க ஸ்டடி பண்ணுறாங்க, அவங்க இதுக்காக ஒர்க் பண்ணி அதை நமக்கு அந்த தகவலெல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான சில நபர்கள் மட்டுமே மைவி3 ஒரு தவறான திசையில் என்ன பண்ணுறாங்களோ லீட் பண்ணி கொண்டு போகிறாங்க. ஸோ அவர்களுடைய ஒரு வீடியோவை மக்கள் ஒரு பிரதானமான ஒரு கருத்தாக எடுத்துக்கிறாங்க. ஈவன் சொல்லப்போனால் திரு கார்த்திக் பிள்ளை அவர்கள் போடக்கூடிய வீடியோ ஒரு எம்டிஏ சொல்கிற மாதிரியான ஒரு தகவல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியாக நிறைய பேர் எடுத்துக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா அடுத்தவர் என்னென்ன போடுறாரு, என்னென்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நபர் மக்களை ஒரு மிஸ்கைடிங் பண்ணுறாரு, மக்களை ஒரு தவறாக வழி நடத்துகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு பார்க்கும்போது தான் நமக்கு மனசு வருத்தமாக இருக்குது. ஏன் இவர் இப்படி பண்ணுறாரு? இவரை பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கக்கூடிய நபர், கம்பெனிக்கும் மக்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு நபராக மக்கள் பார்க்குறாங்க. இதனால தான் நாம் கேட்குறோம், ஏன் இவர் பார்த்திங்கன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபர் ஏன் இந்த நிறுவனத்தினுடைய செய்தியாளராக மாறிட்டார்? இவர் ஒரு செய்தி மக்கள் சொல்லக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மெசேஜராக மாறிட்டார் அப்படின்னு நமக்கே ஒரு சைடு அவருடைய தொழிலை விட்டுட்டு, அவர் ஏதோ ஜேர்னலிஸ்ட்னு சொல்கிறார் இல்லையா, அதை பண்ணுறதை விட்டுட்டு அவர் இதை பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு நமக்கு ஒரு வருத்தம் இருக்குது. அதே சமயம் இன்னொரு வருத்தம் என்னென்னா, ஒரு நிறுவனத்தில் நம்ம திரும்ப இந்த கேள்வி கேட்குறோம், நிறுவனத்தில் எம்டி அப்படிங்கிறவர் ஏதோ ஒரு காரணத்தினால அவர் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்க முடியாத சூழ்நிலை அப்படின்னு வரும்னு வச்சுக்கோங்க. இது ஒரு மனிதன் அப்படின்னா எல்லாருக்குமே இருக்கும். சாதாரணமாக எல்லாருக்குமே உடல் உபாதைகள் வரும். ஏதோ ஒரு முக்கியமான வீட்டில் சொந்த பந்தத்தில் ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நல்லது கெட்டது வரும். இல்லை அதன் வாயிலாக அவங்க அந்த அவர் அன்றாட பணியை கொஞ்சம் அது டிஸ்டர்ப் பண்ணும். அப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்டண்ட்டு அப்படிங்கிறவங்க இருப்பாங்க, ஒருங்கிணைப்பாளர் இருப்பாங்க. ஏன்னா ஒரு ஆளே கிட்டத்தட்ட 69 லட்சம் மக்களுங்கிறது எவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த்து. 69 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு நிறுவனம்னா ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு எம்ப்ளாயிஸ் ஆகிட்டாவே, எம்ப்ளாயி கூடிட்டாவே, அங்கே வேலையாட்கள் வந்துட்டாவே அங்கே ஹெச்ஆர் அவங்க இருக்கணும். ஸோ ஹெச்ஆர் இருந்து அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, எல்லா ஒர்க்கும் அவங்க பார்ப்பாங்க. ஈவன் சேலரி போடுறது உட்பட அவங்க பார்ப்பாங்க. ஆனால் ஒரு இவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த்தன் பணம் போட்டவங்களே 9.5 லட்சத்துக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். 9 லட்சங்கிறது எவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த்து தெரியுங்களா? அந்தளவுக்குள்ள நிறுவனத்தில் ஒரு இவங்களுக்கு கொடுக்க இவங்க மக்கள் சொல்கிறாங்க சேலரிங்கிறாங்க, கம்பெனி சொல்கிறாங்க அது நாங்கள் கொடுக்குற ஒரு இன்சென்டிவ்ங்கிறாங்க. ஏதோ ஒன்று அதை மக்களுக்கு நிற்காமல் கொடுக்கறதுக்கு உண்டான அந்த முனைப்போடு அதை செய்வதற்கு திரு சத்யானந்தன் தான் அவர் பண்ணாதான் பண்ண முடியும் அப்படிங்கிறதே இது $1,000,000 கொஸ்டின் உருவாக்குது. அப்போ இது சரியான நிறுவனம் இல்லை அப்படிங்கிறதே இதிலிருந்தே மக்களுக்கு நமக்கு தெரியுது. ஏதோ செய்திகள், ஏதோ நம்ம நிறுவனம் அப்படி கிடையாது, இந்த நிறுவனம் அப்படி பண்ணுறாங்க, பல ப்ராடுகள் இப்படிலாம் செய்தியை பரப்புகிறாங்க, அப்படி பரப்புகிறாங்க, இப்படி பரப்புகிறாங்கன்னு நிறையா திருப்பி நாம் ஒரு வீடியோ போட, அதுக்கு அவங்க ஒரு பதில் வீடியோ போட, இதை இன்னொருத்தங்க பார்த்து 4 அதை எடுத்து வச்சு வீடியோ போட, இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்களே. எல்லாமே கொடுக்க வேண்டியதை கொடுத்தா தானாக எல்லாருக்குமே அவங்க அமைதியாகிடுவாங்க. அப்போது கொடுக்க வேண்டியது பணம், அதை கொடுக்கறத விட்டுட்டு எதை ஏதோ சொல்கிறாங்க பாருங்கள். இப்போ கூட திரு கார்த்திக் பிள்ளை அவர் லாஸ்ட் அவர் வீடியோவில் சொல்கிறாரு, எம்டி கெட்டவர் என்றால் அவர் கோர்ட்டுக்கு போயிருக்க மாட்டார், ஏர்போர்ட்டுக்கு போயிருப்பார். எப்படி இருக்குங்க தலைப்பு? நல்லா இருக்குல்ல? இதை கேட்ட உடனே ஓகே, இது நல்ல தலைப்புக்கு நல்லா இருக்குது, நடைமுறைக்கு நல்லா இல்லை, தலைப்புக்கு நல்லா இருக்குது, நாம் இதை தம்ப்நெயிலாக வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நோட் பண்ணி வச்சுட்டேன். அதாவது எம்டி கெட்டவர் என்றால் அவர் எங்கே போயிருக்க மாட்டார், கோர்ட்டுக்கு போயிருக்க மாட்டார், ஏர்போர்ட்டுக்கு போயிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஓடி போயிருப்பார், பணத்தை பூரா சுட்டிட்டு ஓடி போயிருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதைத்தான் நம்ம சொல்கிறோம். மற்ற நிறுவனத்துக்கும் மைவி3 நிறுவனத்துக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி
இது மாதிரி போர்ஜரி பண்ணக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே ஓடி போனதுக்கப்புறம் மக்கள் போய் கேஸ் கொடுக்க முன்னுருவாங்க. அப்போ அவங்க இருக்க மாட்டாங்க, அவங்கள தேடி பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து வைக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். அவங்க மேலே வந்து என்ன இருக்கும், அரெஸ்ட் வாரண்ட்டே இருந்தாலும் அவங்க தலைமறைவாக ஆல்ரெடி ஆயிருப்பாங்க. இந்த கேஸில் மைவித்திரி கேஸில் பொறுத்த வரைக்கும் ஒரு போர்ஜரி என்பது நடந்து கொண்டு இருக்கும்போதே, ஒரு மோசடி, மிகப்பெரிய மோசடி நடந்து கொண்டு இருக்கும்போதே தடுக்கப்படணும் அப்படிங்கிறது தான் இதோடைய முக்கியமான ஒரு செயல்பாடாக, ஒரு குறிக்கோளாக எடுத்து செயல்பட்டது. அப்போது அந்த வகையில் இந்த ஸ்கேம் நடந்துகிட்டு இருக்கும்போதே அந்த ஸ்கேமை வந்து கையும் களவுமாக இது வந்து பிடிபட வச்சு அவர்கள் வந்து தப்பி ஓடிடக்கூடாதுங்கிறது தான் இந்த முயற்சியே. அப்போ அவங்க தப்பி ஓட முடியாது. ஒரு சைடு மக்கள்கிட்ட நான் இருப்பேன், நான் ஓடக்கூடியவன் அல்ல, நான் நின்று ஜெயிக்கக்கூடியவன்னு பேச வேண்டிய நிர்பந்தத்தை இந்த சூழ்நிலை ஏற்படுத்திருச்சு. இன்னொரு சைடு நின்று ஜெயிப்பேன், நின்று கொடுப்பேன், நின்று நான் வந்து இப்போ எல்லாமே செய்வேங்கிறவங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் வந்துச்சு. அப்போது பணம் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் அப்படிங்கும்போது அவங்களால பணத்தை கொடுக்க முடியல, அதே சமயம் விட்டுட்டு ஓட முடியாது. விட்டுட்டு ஓடினாங்க அப்படின்னா ஆல்ரெடி இது ரொம்பவும் வந்து இன்னார் தான், இவங்க தான் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பரவிடுச்சு. அப்போது ஒரே வழி, நம்ம போய் சரண்டர் ஆகிட்டோம் அப்படின்னா நான் என்னங்க பண்ண முடியும், என்னையத்துக்கு உள்ளே வச்சுட்டாங்க, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போய் அதை காரணமாக வைத்து இன்னமும் பணம் போடுறது என்ன பண்ணலாம், இழுத்துக்கிட்டே போடலாம். இந்த காரணத்துக்காகத்தான் அவர்கள் வந்து அவர் வந்து நான் நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு போகல, தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக வாலண்டரியாக போய் நானும் ரவுடி தான் ஜெயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் சரண்டர் ஆகி உட்காந்துட்ருக்காரு. இன்றைக்கி வரைக்கும் வந்த செய்தி என்ன அப்படின்னா, அவர்கள் பெயிலுக்கே வந்து அப்ளைக்கே போகவே இல்லை. இனிமேல் தான் அவர்களுக்கு வந்து பெயில் அப்படிங்கிற காலம் வரும். முதல்ல நிறையா பேர் ரூமர் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, திரு கார்த்திக் பிள்ளை என்ன சொல்கிறாரு, ஜூலை 5ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து 60 நாள் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகுது. அப்போ 60 நாள் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா அவருக்கு தாராளமாக வந்து அந்த பெயில் என்பது கிடச்சிரும். 167 வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பெயில் என்பது கொடுத்தாகணும். ஏன்னா இந்த கேஸுடைய மெரிட்டு அப்படின்னு பார்த்தா, ஒன்று வந்து அவராக போய் சரணடைஞ்சார், இன்னொன்று வந்து அவங்க எல்லா விசாரணைக்கும் ஒத்துழைக்கிறார். 60 நாளைக்கு அவர் வந்து இந்த மாதிரியான வழக்குக்கு 60 நாள் அவங்க வந்து அந்த விசாரணையை வந்து இருக்கணும், அது ஒத்துழைக்கிறாரு. சரி, எத்தனை பேர் கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5 பேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. அப்போது 2451 கோடி நீங்கள் வந்து அதில் மோசடின்னு சொல்கிறீங்க. அவர் சொல்கிற மாதிரினா இன்வால்வ்டு ப்ராஜெக்ட் 2451 கோடி இன்வால்வ்டு ப்ராஜெக்ட்னு சொல்கிறீங்க. ஆனால் கேஸ் கொடுத்தவங்க 5 பேருன்னு சொல்கிறீங்க. எப்போ இந்த வழக்கை விசாரித்து முடிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இஓடபிள்யூக்கு கோர்ட்டு வந்து கொஸ்டின் கேட்டு இவருடைய மெரிட்லாம் பார்க்கும்போது இவரோட நன்னடத்தை ஓகே, இவரே போய் சரணடைஞ்சிட்டாரு, நானே வந்துடுறேங்க, நானும் ஜெயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி நானும் ரவுடி தாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போயிருக்காரு. ஏன்னா இவர் வந்து என்னென்னா எதுக்கு சரணடையணும், ஓடி போகக்கூடியவராக இருந்தால் ஏர்போர்ட்டுக்கு தான் போயிருப்பார், அவர் எதுக்கு கோர்ட்டுக்கு போகணுன்னு சொன்ன மாதிரி இவர் ஏன் வந்து இப்போது ஒரு இடத்துல வந்து ஒரு தவறு நடக்குது, நம்ம குடியிருக்கிற ஏரியாவில் ஒரு தவறு நடக்குது, பெரிய குற்றம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ காவல்துறையை போய் ஒருத்தர் வந்து குற்றம் பண்ணவர் நான் குற்றம் பண்ணுங்க அப்படின்னு சரணடைவார். ஏன்னா குற்றம் பண்ணுறவர் போய் சரண அடையலைன்னா காவல்துறை அவரை தேடி பிடிக்கும், அதோடைய தீவிரம் வேறு மாதிரி இருக்கும். எதுக்கு நமக்கு இது, நாமளே போய் சரணடைஞ்சிருவோம் அப்படின்னு குற்றம் பண்ணவங்க தான் போய் சரணடைவாங்க. குற்றம் பண்ணாத ஒருத்தர் போய் நானும் வந்து இந்த குற்றத்தை வந்து நானும் ஏற்றுக்கிறேங்க, நானும் சரணடைகிறேங்க அப்படின்னு சொல்லி யாரும் போக மாட்டாங்க. அப்போது இவருக்கு பெயில் இருக்குது. அவர் சொல்கிறாரு, பெயில் இருக்கும்போது அவர் வந்து ஏபி ஆன்டிசிபேட்டிவ் பெயில் வந்து என்ன பண்ணலாம், ஹைகோர்ட்டில் போய் கொடுக்கலாம். ஆனால் அப்படிலாம் கொடுக்கல, நேராக இங்கே போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த மாதிரியான கேஸுக்கு ஹைகோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டே போனாலும் அவருக்கு பெயில் கிடைக்காது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதனால தான் இப்போ இவ்வளோ பெரிய 2451 கோடி இதுவுடைய டிரான்சாக்ஷன் அப்படின்னா, அப்போது அந்த நிறுவனத்துக்குன்னு சொல்லிட்டு சட்ட நுணுக்கங்கள் தெரிந்த சட்ட வல்லுநர்கள் வழக்கறிஞர் இருப்பாங்க இல்லையா, இப்போ அவங்களுடைய கலந்தாலோசனை இல்லாமல், அவங்களுடைய வழிநடத்தல் இல்லாமல் இவர் போய் சரணடைஞ்சிருப்பார்னு நினைக்கிறீங்க? நீங்கள் மறுபடியும் ஹைகோர்ட்டுக்கு பெயிலுக்கு போகிறதோ, சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீங்கள் பெயிலுக்கு போகிறதோ, இந்த உங்களுடைய அரசு வாரண்ட் இருக்கும்போது நீங்கள் போகிறதுங்கிறது சாத்தியம் இல்லை. நீங்கள் அங்கே போனாலும் உங்களுக்கு கிடைக்காது, நீங்கள் பேசாமல் போய் சரணடைஞ்சிருங்க அப்படின்னு சொல்லவும் தான் அவங்க போய் சரணடைஞ்சிருக்கிறாங்க. அதே போல் நம்ம நாட்டில் தவறே பண்ணாத ஒருத்தர் போய் வடிவேல் காமெடியில் வர மாதிரி நானும் ரவுடி தாங்க, ஐயோ ரவுடி தாங்க நான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் போய் யாரும் போய் உங்களை என்ன பண்ண முடியாதுன்னா போய் ஜெயிலில் போய் உட்கார முடியாது. அப்போது இவர்களுக்கு பெயில் கிடைக்காது அப்படிங்கிறதுனால தான் அடிப்படையில்
ஓகே நம்ம போய் ஒன்று நம்ம போய் ஆகணும், இன்னொன்று வெளியே இருந்தால் நாம் பணத்துக்கு பதில் சொல்லி ஆகணும். ஏன்னா நம்ம கொடுத்த கமிட்மெண்ட் நாள் நெருங்கிருச்சு. அவங்க பிளான் என்ன, ஓகே நம்ம வந்து அப்கிரேட் ஓப்பன் பண்ணி விட்டோம் அப்படின்னா நிறைய பேர் உள்ளே வருவாங்க, பணம் போடுவாங்க, அதை வச்சு நம்ம எதாவது ரொட்டேஷன் பண்ணலாம். அப்படிங்கும்போது புதிய முதலீட்டாளர்கள், அதாவது புதிய பர்ச்சேசர்கள் மையத்திற்குள்ளே வராததுனால இவர்கள் எதிர்பார்த்த ஃபண்டு வந்து ரொட்டேஷன் ஆகாததுனால பணமும் கொடுக்க முடியாது அப்படிங்கிற நிர்பந்தம் அந்த கட்டத்துக்கு போயிடுச்சு. இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் சுரண்டி கொடுத்துட்டா அப்புறம் வேலை செஞ்ச எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு அவர் யோசிச்சு, அந்த டீம் யோசிச்சு, ஓகே இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன், நம்ம போய் உள்ளே உட்காந்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் அப்படியே தூபக்கால் போட்டு 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 இதாக வந்துடும் அந்த பாய் வந்து நமக்கு அப்படியே சாமானிய மூஞ்சில் அடிப்பார் இல்லை, இந்த கடைக்கண்டிலாம் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி அப்படியே அடிச்சுட்டு வந்துடும் ஒரு வாரம். அப்போ எப்படி நம்ம சொல்கிறோம், அடுத்த மாதம் 5ஆம் தேதி இல்லைன்னா அது யாரோ சொன்னாங்களாமா, இல்லை அவர் செப்டம்பர் 20 தான் வருவார். ஏங்க இது மாதிரியான மெசேஜ் எல்லாம் யாருங்க சொல்கிறாங்க, எங்களுக்கெல்லாம் அப்படி செய்தி வரவே இல்லைங்க, இதெல்லாம் ரூமருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் பிரியா சொல்கிறார். அப்போது அவர் அடுத்த மாதம், இப்போ ஜூலை அவர் சரணடைஞ்சதுலேருந்து நமக்கு அடுத்த மாதம் வந்து செப்டம்பர் 2, 3 மிஞ்சி போனால் 5 அந்த தேதி வரைக்கும் கணக்கெடுத்தாவே ஒரு 60 நாள் கம்ப்ளீட் பண்ணி கிராஸ் ஆகுது. யாரோ சொன்னாங்களாமா 20, 21க்கு மேலே தான் செப்டம்பர் மாதம் அவருக்கு வெயிலுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் ரூமரு, அதெல்லாம் வந்து நீங்கள் நம்பாதீங்க, அந்த மாதிரி செய்தி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கி வந்து நமக்கு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 28. ஸோ 28ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி நமக்கு இன்னும் ஒரு வாரம் தான். ஒரு வாரத்தில் ஒரு வெயிலில் வெளியே வந்து எல்லாருக்கும் பணத்தை கொடுக்குறாரு அப்படின்னா போய் பிள்ளையாருக்கு 100 தேங்காய் உடைக்கிற ஆள் நானாக தான் இருப்பேன். நான் வந்து ஆல்ரெடி வேண்டியிருக்கிறேன், எம்டி வந்து வெளியே வந்து பணம் கொடுத்தாருன்னா எங்கள் தெருவில் இருக்கிற விநாயகருக்கு நான் 100 தேங்காய் உடைப்பதாக வேண்டியிருக்கிறேன். ஸோ அதை செய்ய நான் ரெடி. எல்லாருக்கும் பணம் போட்டுடணும். மறுபடியும் பழைய கதை, புதுசாக போட்டவங்களுக்கு கொடுக்குறேன், அவங்களுக்கு கொடுக்குறேன், இவங்களுக்கு கொடுக்குறேன்னு இல்லாமல் இருக்கிற எல்லா பெண்டிங் பேமெண்ட்டையும் அவர் கிளியர் பண்ணிட்டாருன்னா பிள்ளையாருக்கு 100 தேங்காய் உடைக்கிறதுக்கு நான் ரெடி. ஏன்னா எனக்கு மிக நெருங்கின உறவினர்களுக்கு பண லட்சக்கணக்கில் வர வேண்டியது இருக்குது. அப்போ அவங்களும் கடன் வாங்கி போட்டிருக்கிறாங்க. இதை எதிர்பார்த்து இன்னமும் அவங்களும் கேப்சா போட்டுட்டு தான் இருக்கிறாங்க வீடியோ பார்த்து. அப்போ அந்த ஒரு விட்ரால் வருது அப்படின்னா 100% மகிழ்ச்சி அடையக்கூடிய ஆளில் நானும் ஒருவன் தான். அப்போ சொல்கிறாரு, பணம் வருமா வராதா, இல்லை பணம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, எம்டி வந்து பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் சரணடைஞ்சிருக்காரு. பணம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைஞ்சிருந்தா அவர் ஏர்போர்ட் போயிருப்பார், கோர்ட்டுக்கு போயிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. எம்டி வந்தவுடன் ஒரு வாரத்தில் உங்களுக்கு பணம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எம்டி வந்து ஒரு வாரங்கிறது இல்லைங்க, இன்னும் ஒரு 4 நாள் சேர்த்து எடுத்துக்கிட்டு 10 நாளில் கூட அவர் பணம் போட்டால் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஆளில் ஆள் நானாக தான் இருப்பேன். நான் முதலே சொன்ன மாதிரி 100 தேங்காய் உடைப்பதாக நான் பிள்ளையாருக்கு நேர்த்திக்கடனையும் நிவர்த்தி செய்வதற்கு எனக்கு ஒரு பாக்கியமாக இருக்கும். இப்போ இன்னொரு ஸ்லோகம், இதுவும் நல்லா இருக்குது, இதுவும் ஒரு நமக்கு வந்து ஒரு டாபிக் வந்து ஒரு தம்ப்நெயிலுக்கு டைட்டிலாகவே வைக்கலாம். என்னென்னா, நீங்கள் தான் கம்பெனி தான் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது நிறைய என்னன்னு தெரியல, திரு கார்த்திக் பிள்ளைங்க ஒரு பஞ்சா அடிச்சு விட்றாரு, எல்லாம் வந்து பஞ்சா அடிச்சு விட்றாரு. அதாவது EOW வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனிக்கு சில அறிவுரைகளை எல்லாம் கூறி நீங்கள் இப்படி பண்ணுங்கள், அப்படி பண்ணுங்கள், இதுக்கப்புறம் சின்ன கரெக்ஷன்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நிறுவனத்தை நடத்துங்க அப்படின்னு சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தங்க கார்த்திக் பிள்ளைகிட்ட கேட்டிருக்காரு. அதுக்கு தாங்க கரெக்டாக பதில் சொல்லிக்கிறாரு. இது வரைக்கும் அவர் சொன்னதுலேயே இந்த தகவல் தான் சரியான தகவல். EOW போய் நேரடியாக நிறுவனத்துக்கு சொல்ல மாட்டாங்க, கோர்ட்டு வழியாக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க பின்பற்ற மாதிரி இருக்கும். எதெல்லாம் பொருளாதார குற்றத்தில் வருது, இது மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு வழியாக அவர்கள் வந்து நிறுவனத்துக்கு வந்து அறிவுறுத்துவாங்க. அதன் பேரில் தான் நிறுவனம் வந்து புதுப்பித்து இதெல்லாம் தப்பா, இதெல்லாம் செய்யக்கூடாதா, சரி இதுக்கப்புறம் டிக்ளரேஷன் ஃபார்ம் எல்லாம் வச்சு அதுக்கப்புறம் வந்து ரிஸ்க் ஃபேக்டர்லாம் அனௌன்ஸ் பண்ணி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் வந்து சைன் பண்ணி ரேகை வச்சு போட்டோ ஒட்டி சீல் அடித்து இவங்ககிட்ட நான் உறுதிமொழி பெற்றிருக்கிறேன், இந்த மாதிரியான திருத்தங்கள்லாம் கொண்டுட்டு வந்து, ஏன்னா இந்த நிறுவனத்தில் வந்து உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க வருமானம் அப்படிங்கிறது ஒரு வாய்வழி உத்தரவாதம், அவ்வளோதான். அதில் எந்த ஒரு லீகல் வந்து நமக்கு ப்ரூஃபும் கிடையாது, எதுவுமே நமக்கு லீகலாக அவங்க வந்து கொடுக்கல. இப்போ வந்து நம்ம வந்து பேங்க்கில் போய் ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறோம், மியூச்சுவல் ஃபண்டு போடுறோம், நமக்கு முன்னாடி ஒரு பாண்டு கொடுக்குறாங்க, அந்த மாதிரியான எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நான் கொடுப்பேன், நம்புங்க, நம்பிக்கை தானே எல்லாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி தானே எல்லாமே. எந்த ஒரு இதுக்கு
ஒரு லீகல் அத்தாரிட்டி பாடி வந்து இதனை ஆத்தரைஸ் பண்ணி நமக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் அவங்க கொடுக்கறது இல்லை. இப்போ இதெல்லாம் வந்து கொடுக்காம ஒரு ஃபால் கமிட்மெண்ட் கொடுத்து மக்கள்கிட்ட உங்கள் பாட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கக்கூடாது, இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லாமல் எடுக்கிறது தான் இங்கே பிரச்சனையே ஆகுது. இன்வெஸ்ட்மெண்ட்னு சொன்னால் தானே பிரச்சனை. அதுக்கு இன்னொன்று கையில் கொடுத்துட்டு, எதையாவது ஒன்று கையில் கொடுத்துட்டு, வேல்யூ இல்லாத ஒன்று கொடுத்துட்டு அவங்க ஒரு பணத்தை பல்காக வாங்குறது அப்படிங்கிறது தான் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நமக்கு இருக்கக்கூடிய விஷயம். இது வந்து நான் ஒரு தகவல் சொன்னார், இது வரைக்கும் நான் இது கேள்விப்படாத ஒரு தகவல். நானும் இத்தனை பேர்த்திட்ட பேசியிருக்கேன், யாருமே வந்து இந்த மாதிரி தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கன்ஃபார்மாக சொல்லலை. என்னென்னா ஒருத்தர் OM ஆகிறாரு, அப்புறம் BM ஆகிறாரு. ஸோ அப்போ வந்து ஒரு வெர்ச்சுவல் அவங்களுக்கு கூட வந்து ஒரு ஆடியோ 1-to-1 வந்து இருக்கும். இதெல்லாம் அவங்க வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா நல்லா அப்படின்னு சொல்லி கேட்டு டிக்ளரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்கக்கிட்ட நம்ம பணத்தையே வந்து பர்ச்சேஸ்க்காகவே அவங்க பணம் கொடுக்குறாங்க, நாங்கள் வந்து பொருளை வைக்கிறோம், இப்படியெல்லாம் ஒரு டிக்ளரேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் பிள்ளை சொல்கிறார். ஆனால் இது வரைக்கும் என்கிட்ட பேசினவங்க, ஈவன் எங்கள் ரிலேட்டிவ் உட்பட யாருமே வந்து இது மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் அவங்கக்கிட்ட வந்து நடந்ததா, ஒரு டிக்ளரேஷன் வந்து ஒரு மீட்டிங் வச்சு 1-to-1 மீட்டிங் மாதிரி நடந்து அதுக்கப்புறம் இவங்களை அப்ரூவல் பண்ணுறதா, இது பண்ணினதா இது வரைக்கும் நான் கேள்விப்படவே இல்லை. ஸோ எல்லாமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று நிறைய முரணான செய்திகள். இன்னமும் நான் திரும்ப கேட்குறது என்ன தான், இதே ஒன்று தான் நான் திரும்ப கேட்குறது, இந்த ஒன்று தான். என்ன அப்படின்னா, ஏன் கார்த்திக் பிள்ளை அவர்கள் வந்து மட்டுமே பேசுகிறார், மைவி3யினுடைய மற்ற உரிமைதாரர்கள் வந்து ஏன் பேசலை? அவர்கள் வெளியே வந்து இப்போ MDயோடைய சார்பாக அவங்க நின்று பேசுகிறாங்க அப்படின்னா இன்னமும் மக்களுக்கு இது ஒரு ஹோப்பாக இருக்கும், ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு கொடுக்க வாய்ப்பாக இருக்கும். இந்த பணம் வந்துடும், நான் இந்த நிறுவனத்தினுடைய ஒரு என்ன சொல்கிறது, ஒன் ஆஃப் தி பார்ட்னர், எனக்கும் இந்த நிறுவனத்துக்குமான இணைப்பு தொடர்பு என்ன வேணால் சொல்லிக்கலாம். ஸோ நான் MD சத்யானந்தன் அவருடைய பிளேஸில் நான் வந்து உங்களை வழிநடத்த போகிறேன் நின்று அப்படின்னு சொல்லி நிறுவனத்தை சார்ந்த யாருமே வந்து பேசலாங்கும் போது இது ஒரு போலி நிறுவனம் தான் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த ஒரு டவுட்டுமே இல்லாமல் கிளியர் ஆகுது அப்படிங்கிறது இதுலேருந்து நமக்கு புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம், பாய்.